தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபாவளி பொங்கல் கவர்ச்சி திட்டத்தை நம்பி ஏமாற்றமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதிய காஞ்சிபுரம் சாலையில் ஏபிஆர் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. ஏபிஆர் நிதி நிறுவனத்திற்கு தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சுமார் 50 கிளைகள் உள்ளன. ஏபிஆர் நிதி நிறுவனத்தில் தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகை கால சிறப்பு சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. தற்போது சென்னை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி, பொங்கல் கவர்ச்சி திட்டத்தை நம்பி ஏமாற்றமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் ஏபிஆர் என்ற தனியார் நிதி நிறுவனம் உள்ளது. இங்கு பண்டிகை காலங்களை முன்னிட்டு, அதாவது தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களை முன்னிட்டு பல்வேறு கவர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து அந்த திட்டத்தில் ஏராளமானோர் அந்த திட்டத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். 100 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை அதில் முதலீடு செய்திருக்கிறார்கள். கடந்த தீபாவளி இந்த தீபாவளி பண்டிகைக்கு இந்த திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு அதற்கான தொகுப்புகள், பரிசு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதனால் வரை வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே இந்த ஏபிஆர் நிதி நிறுவனமானது சூறையாடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது சென்னையிலும் இந்த போராட்டமானது தொடர்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏபிஆர் நிறுவனத்தில் ஏறக்குறைய 2000க்கும் அதிகமானோர் முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் 100 ரூபாய் முதல் 3000 வரை செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அதற்கான அந்த பரிசு பொருட்களானது வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தற்போது இந்த பூந்தமல்லி ட்ரங்க் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தங்கள் முதலீடு செய்த பணத்தை காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அப்துல் சாதிக் கூறும்போது மக்கள் பணத்தை ஏமாற்றவில்லை என்று கூறியிருக்கிறார். இருந்த போதும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த காட்டுப்பாக்கம் பகுதியில் மட்டும் 200 கோடிக்கும் மேலாக முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த நிறுவனத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாயானது முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அனைத்து மக்களுக்கும் இந்த பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டமானது தற்போது முடிவிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இங்க இருக்கிற மக்கள் அந்த அலுவலகத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரத். நான் என்னோட காசு இல்லை, என்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கஸ்டமர் ஆண்ட வாங்கி கட்டின காசு 35 லட்சம் ரூபா. இது மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. 1.5 கோடி வரல ஒரு ஏஜென்ட் கட்டிட்டு அவங்க டெய்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அந்த ஃப்ரீ ஃபண்டுக்கு ஆசைப்பட்டு தான் சார் நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப எங்களுக்கு மன உடைச்சல் தாங்க முடியல சார். ரொம்ப வேதனையாக இருக்குது சார். இன்னும் 2 நாள் நான் உங்களுக்கு பொருள் தரேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மேனேஜர் எங்கிட்ட சொன்னார். ஆனால் இது வரலாம் எங்களுக்கு எந்த பொருளுமே கொடுக்கல சார். எங்களுக்கு நல்லபடியாக அந்த ஏடிஆர் எங்களுக்கு பணமாகவே கொடுத்துட்டாலுமே நாங்கள் வாங்கி எங்கள் கஸ்டமர்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம் சார். இதனால் டெய்லி எங்கள் வீட்டு ஒரே பிரச்சனை சார். சொந்தக்காரர் பக்கத்தில் இருக்கிறவங்க இதே தான் சார் பிரச்சனையே. இப்போ காட்டுப்பாக்கத்தில் நான் கட்டியிருக்கேன். இப்போது ஓனர் ஏபிஆர் ஓனர் 8ஆம் தேதி 3 மாதம் முடிஞ்சு வெளியே அனுப்புறதா சொல்லியிருக்கிறாங்க. 3 மாதம் முடிஞ்சு வந்தால் எங்களுக்கு பொருள் யார் கொடுப்பாங்க? அவர் வெளியே வந்தால் இருக்க மாட்டார், ஓடிடுறான்ற மாதிரி பேச்சு அடிப்படுது. அப்போ எங்களுக்கு யார் சூரிட்டி தருவாங்க? வெளியே எடுக்கிறவங்க எனக்கு சூரிட்டி தரணும். இந்த காட்டுப்பாக்கத்துல 12 லட்சம் நாங்கள் கட்டியிருக்கோம் சார். எல்லாருக்கும் கஸ்டமர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி 230 பேர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கோம் சார். இப்போ என்ன இவங்க எல்லாம் ஆஃபீஸை மூடிட்டு இவங்க ஜெயிலர்கள் யாரும் எந்த பதிலும் சரியான பதில் சொல்லலை சார். கூப்பிட்டு அழகடிச்சு தான் சார் விட்டாங்க. இது சரியான ப்ராப்பரான பதிலே எங்களுக்கு எதுவும் வரல. கஸ்டமர்ஸ் எங்களை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது கண்டிப்பாக சொல்யூஷன் எடுக்கணும் சார். எங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். எல்லாரும் லேடிஸ்ல இருந்து எல்லாருமே வெளியில போக முடியல சார். அவ்வளவு கால் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க சார். இதுக்கு ஏதாவது நடவடிக்கை கண்டிப்பா கவர்மெண்ட் எடுத்துதான் சார் ஆகணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.